சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நாரணம்பாளையத்தில் விளையாட்டு மைதானம் இல்லாததால் அப்பகுதி இளைஞர்கள் சொந்த செலவில் ஏரியில் கிரிக்கெட் மைதானம் அமைத்த நிலையில் அங்கு மண்ணள்ள விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். இந்நிலையில் மண்ணள்ள வந்த வாகனங்களை முற்றுகையிட்டு இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்ன நடந்தது என்ற கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கணேசன், முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நாரணம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மயிலம்பாளையம் முள்ளேரி என்ற ஏரி சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியில் அருகே வசிக்கும் இளைஞர்கள் விளையாட்டு மைதானம் இல்லாததால் அவர்கள் ஒன்றிணைந்து பணம் பொருட்கள் செலவு செய்து அந்த ஏரியில் ஒரு கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்கினர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் அந்த ஏரியில் மண் அள்ளுவதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி அளித்த நிலையில் இந்த உத்தரவின் பேரில் அந்த ஏரியில் மண் அள்ளும்போது இளைஞர்கள் உருவாக்கிய கிரிக்கெட் மைதானத்தை விவசாயிகள் அழித்து மண் அள்ளியதாக தெரிகிறது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பணம் செலவு செய்து உருவாக்கிய தங்களது விளையாட்டு மைதானத்தை அழிக்கக்கூடாது என விவசாயிகளிடம் கோரிக்கை வைத்தனர். அப்பொழுது மண் அள்ளி கொண்டிருப்பவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் மண் அள்ளக்கூடாது என இளைஞர்கள் வாகனத்தை நிறுத்தி முற்றுகிட்டதால் பரபரப்பும் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இளைஞர்கள் மைதானத்தின் ஒரு பகுதி அளித்த நிலையில் விவசாயிகள் மாற்று இடத்தில் மண் அள்ளினர். இதைத் தொடர்ந்து இளைஞர்கள் சமாதானமாகி அங்கிருந்து கலந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி கணேசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.